ஆம்பலாப்பட்டு தெற்குல இருக்கிறோம். ஆமா, நீங்க இந்த ஆம்பலாப்பட்டு தெற்கு சேர்ந்த பகுதி சேர்ந்தவர். இந்த ஆம்பலாப்பட்டுல எல்லாராலும் பேசப்படுகின்ற தியாகி ஆறுமுகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவரு சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு அவரை ஏன் காங்கிரஸ் அரசு அவரை ஏன் சுட்டு கொண்டது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. இந்தியாவுல புரட்சி ஆரம்பிச்சாச்சு. சரி, கம்யூனிஸ்ட் புரட்சிய இந்தியாவில் ஆரம்பிச்சாச்சு. எப்படியும் பணக்காரர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏழைகளுக்கு வழங்குவது ஜமீன்தார் சொத்து. ஜமீன்தார் சொத்துக்களை சொத்து அதுதான் நம்ம பறிமுதல் செய்த சாம்பசுவ ஐயர்னு. அவர் ஒரு 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரர். 1000 ஏக்கர். ஆமா, 1000 ஏக்கர் சொந்தக்காரர். செம்பாலூர் கிராமத்துல சொந்தமா வாழ்ந்துட்டு இருக்காரு. மணியம் எல்லாமே அவங்க கையில் இருக்கு. அது நம்ம பக்கத்து கிராமம் தான். இந்த கம்யூனிஸ்டுகள் ஒட்டுமொத்தமாக மணி கந்தசாமி, இந்த கலப்பாக்கு போய் இப்படி போட்டு பெரிய பெரிய ஆளுகள்லாம் தங்கி இருக்கிற இடம் இங்க. இந்த ஆம்பலாப்பட்டுல முக்கியமான நபர்களை முன்னெடுத்தவங்க யாரு அப்போதைக்கு? குழந்தைஞாரி. அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு. சரி, அவர் சுதந்திர போராட்ட காலத்துல வந்தாரு. அவர் சிங்கப்பூருக்கு மீண்டும் காங்கிரஸுக்கு வந்துட்டாரு. அது அவருக்கு பின்னாடி வேதான சுப்பையன், கதிரேசம் ஆகிறாரு, நம்ம அப்பாவை தொண்டமா, இவரு மூனசுப்பையன். ஆமா, இவருக்கு தலைமையில இந்த ஏரியா பூராவுமே நம்ம கோவிந்தசாமி. இப்போதைக்கு விடுதலை இருக்குன்னா சரவணுடைய தாத்தா கோவிந்தசாமி வல்லமையான ஆளு. அது அவருடைய மச்சான் வீரஞ்சாமா, சீரகஞ்சனாதி எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள். சொத்தெல்லாம் அவருக்கு சொத்து. இப்ப அவரு இருக்காருல, நம்ம ஆம்பலாப்பட்டுல சேர்ந்த தியாகி ஆறுமுகம், அவரோட பங்கீடு எப்படி இருந்துச்சு? அவருடைய பங்கீடு அந்த புரட்சிகரமான முகத்தோடுதான் இருந்துச்சு. அவருடைய புரட்சிகரமான உணர்வு, தேசத்துல ஒரு மாறுதல் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய உணர்வு பெரிய பங்களிப்பு. என்ன காரணத்துக்காக அவர் சுட்டுக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போதைக்கு நடந்தது? கம்யூனிஸ்டுகளை சுட்டு தரணும் இந்தியாவிலேயே காங்கிரஸுக்கு உத்தரவு. சரி, கம்யூனிஸ்ட் பேசக்கூடாது, சுட்டு தரு. ஆமா, யாரா இருந்தாலும், அதாவது முக்கிய தலைவர்களை. அது மாதிரி பல தலைவர்கள் சுட்டு இருக்காங்க. சாம்பசுவத்தை சுட்டாங்க. சாமனோட தியாகி வயசு 19-20 வயசுல. அதே மாதிரி வெங்கடேசன் ஒரு ஆளு. அவர் நல்லா நம்ம நல்ல மாதிரி இருப்பாரு. கம்யூனிஸ்ட் பேசுறவங்க யாரா இருந்தாலும் அது குறிப்பிட்ட ஆளுகள் தான். நம்ம ஆம்பலாப்பட்டுல அந்த சுட்டு தள்ளுவதற்கான ஆர்டர் மேல அறிவிச்சாங்க, குறிப்பிட்டாங்க. இந்த எஸ்.ஏ. முருகையன், அதே மாதிரி முக்கிய லீடர்களை அறிவிச்சிடுறாங்க. நம்ம ஏரியாவில யார் முக்கியமானவர்? அந்த நேரத்துல தலைமையா இருக்காரு. அப்புறம் வேற இருக்காரு. வேணான சுப்பையன் இருக்காரு. இவங்களெல்லாம் சுடுவதற்கு ஆர்டர் கொடுத்தது கவர்மெண்ட் கொடுத்தது. காங்கிரஸ் அப்போதைக்கு அரசாண்ட காங்கிரஸ். கம்யூனிஸ்ட் பேசக்கூடாது. கம்யூனிஸ்டுக்கு அந்த குறிப்பிட்ட ஆளுகள் அவங்கதான் தலைமை. இதுல ஆறுமுகம் எப்படி அதுல பள்ளிக்கடை ஆவறது மாதிரி சொல்லணும் வந்துச்சு. இவரு அந்த கேஸ்ல இருக்காருல்ல, கம்யூனிஸ்டா இருக்காருல்ல, கம்யூனிஸ்டா இருக்கிற உங்களுக்கு சும்மா வருவாங்களா? அது எப்படி உங்களை ஒதுக்க முடியும்? அவர் பெரிய லீடராவா இருக்காங்க. அது ஆமா, அவருடைய தோழர் தலைவர், அவருக்கு தலைவராக இருந்த தோழர் இளநியனையும் அவரு சேர்த்து போறாங்க. குற்றவாளியா இருந்தாங்க. ஆமா ஆமா, தேடப்பட்ட குற்றவாளிகள். அவங்களை தேடுறது நேரத்துல இடையில மாட்டிக்கிட்டாங்க. ஆமா ஆமா, பரிசீலனை மாத்திட்டாங்க. அது யாரு காட்டி கொடுத்தது? அது அந்த சம்பந்த மணியார். சம்பந்த அன்றைய மணியம் அவர் காட்டி கொடுத்த வேண்டிதான். அது இன்னத்துக்கெல்லாம் மணி 3க்கெல்லாம் அவரு பிடிபட்டு போயிடுறாங்க. சரி, மறுநாள் 3 மணி காலையில தான் 9 மணிக்கு தான் போடி சென்று அங்க ஆகுது. அது யாருன்னு பார்க்க பிடிபட்டுதான் தெரியாது. சரி சரி, மறுநாள் மணி 2:30 மணி 3 மணிக்கு தார் வெளியிருக்கு. பட்டுக்கோட்டை பிள்ளைகள் வந்தாச்சு. அதுக்கு பின்னாடிதான் என்ன செய்யறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னமும் இருக்கிற ஒரு முக்கிய லீடர்கள் நம்ம கோயில்சாமி, சாம்பசிவம், அங்க இருக்கிற ஆளுகள் பூராவுமே தலைமுறை ஜாக்கிரதையா இருக்கு. ஆர்வத்தினுடைய தியாகம்
ஒரு பெரிய தேடப்பட குற்றவாளியில ஆறுமுகம் பேர் அப்ப வந்து இருந்ததா? ஆமா ம். ஆமா ம். கேஸ்ல மொத்த இது இருக்காது. ம். நீங்க தேட போற போது யார தேட போறாங்களோ பெரிய கம்பெனி தலைவர்களா தேட போறாங்க. நீ எஸ்ஐ முருகனா அப்படின்னு இந்த லிஸ்ட்ல வர்ற போது ஷூட்டிங் ஆர்டர்ல வருதுல்ல, அந்த லிஸ்ட் எடுத்து பாக்குற போது எஸ்ஐ முருகனுக்கு தான் இருக்கு, ஆல்பத்துன்னு இல்லை தேவை. சரி சரி. அப்ப என்ன பண்றான்னா மல்லு கட்டி மறுபடி கேட்டு பாக்குற இவர் ஒப்புக்கொள்ளல. நான் எஸ்ஐ முருகன்ல நம்ம ஆறுமுகம் தான் சொல்லிடுறாரு. கடைசியும் சொல்லிட்டாராம். கல்லையை கொண்டு ஷூட்டிங் பண்ற இது பண்ற போதுதான் அவங்க என்னன்னா ஒரு ஆய்வு பண்ணாமலே வந்தவங்க சுட்டுறாங்க. இவர் வந்து எஸ்சி முருகன் அப்படின்னு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா மேல இந்த பரிசு இல்லாமலே நடந்தது. சரி சரி சரி. ஷூட்டிங் எஸ்சி முருகன் இளநிய இப்படிதான் முந்தாங்க. சுட்ட பின்னாடிதான் ஆரம்பம். எதுக்காக வண்டி போட சொன்னாங்க? எதுக்காக வண்டி போட சொன்னாங்க? ஏன்னா காட்சி கூட பிடிச்சு கொடுங்க, வேற ஒன்று இல்லை. காட்டி கூட பிடிச்சு கொடுத்தா எங்க இருக்கான்னு சொல்லு. அதுக்காக வீட்டுல இருக்கிற குடும்பத்துல இருக்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க ஆமா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. சாணி பால் குடிக்க சொல்ற மாதிரி சொன்னாங்களா? அதெல்லாம் அது நம்ம ஊர்ல இல்ல. அது இப்படி இப்போ வந்து ஆறுமுகம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கேருந்து கிளம்புனார்? குடிக்காட்டுல இருந்து. அதாவது எஸ்ஏ முருகையன் கீழகரம்பேத்துல அன்னைக்கு சாக, இவர் ஆறுமுகமும் இரணியனும் எஸ்சிஎம் வீட்டுக்குள்ளே மண்டைக்கணிக்குள்ளே இருக்கிறாங்க, என் வீட்டுக்கு பின்னால். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா பெரியம்மா மாவளுக்கு கூப்பிட்டு போகுது. அண்ணின்னு கூப்பிட்றாரு ஆறுமுகம். கூப்பிட்டு என்ன பிள்ளைன்ட்டு போய் கேட்கும்போது இந்த மாதிரி அண்ணன் எங்கள் அப்பாரை அவர் வீட்டிலாம் இருப்பார், போய் பார்க்குறேன், சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. நான் போய் சமைக்கிறேன்னு சொல்லியிருக்கு. அங்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்கள் இந்த மாவளக்கையும் தேங்காயை கொடுத்து இறங்கி என் கைனால் இந்த நெரிச்சு அப்புறம் அந்த முடியை உடைக்காமல் நெரிச்சு அதை தின்னுட்டு இந்த மாவளக்கை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பாரு வந்துட்டார். போய் எங்கள் அம்மா சொன்ன உடனே வந்து என்னடா ஆறுமுகம்னு கேட்டால், நாங்கள் உள்ளிக்கோட்டைக்கிட்ட பணம் கொடுக்கணும், ஒரு இட்லிக்கார அம்மா செலவுக்கு பணம் இல்லை, நாங்கள் போய் அதை வாங்கிக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல. கோயில் காட்டுக்கு எஸ்எம்னு ஒரு நாளியில் வந்துடுவான், அப்படின்னா ஒரு நாளியில் வந்துடுவான், அதனால் நீங்கள் அவன் வர விட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அண்ணன் நீங்கள் இதை அவர்கிட்ட சொல்லிவிடாதீங்க, நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுவோம் அப்படின்னு தான் வடசேரி போகிறாங்க. எஸ்எம்மும் லேட்டாக வர்றாரு. எங்கே அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வடசேரி உள்ளிக்கோட்டைக்கிட்ட ஒரு அம்மா இட்லிக்கார அம்மாவுக்கு காசு கொடுக்கணுமா, அது தரேன் இருக்கான் வாங்க போயிருக்காங்கன்னு சொல்ல. உடனே நாசக்கரப்பாயிலோ இப்படி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. பேசுகிற ஏன் இப்படி பண்ணாங்க, நான் வர்றதுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அப்புறம் அவங்க போகிறாங்க. அங்கே போய் தான் சவுக்குக்குள்ளே அவங்க நிற்கிறாங்க. அந்த ஒரு மணியார் கால்வை போட்டுக்கிட்டு இருக்காரு. கால்வை போடும்போது இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே யாரோ வெளியூர் ஆள் இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது மணியார் என்ன பண்ணுறாரு, இறங்கியனை ஃபோட்டோ பேப்பர்லாம் வந்து தெரியுது, இப்போ வளைச்சி பிடிங்கடான்னு சொல்லும்போது வளைச்சிக்கிறாங்க. அப்போ ஆறுமுகம் சுட சொல்கிறாரு. இறனிய நான் சுட மாட்டேன் அப்படின்னு மேல் நோக்கியே சுட்டுருக்காரு, துப்பாக்கி குண்டு வச்சு. அப்புறம் தான் செங்கக்கல்லை எடுத்துக்கிட்டே அடித்து பிடிச்சிருக்காங்க. இது அந்த சுருக்கமாக. அதே சமயத்தில் சவுக்குத்தோப்புலேருந்து போகிற போது அவர் எப்படி போகிறாருன்னா, மணியார் சம்பந்தம், அவன் பேர் சம்பந்தம் மணியம் பார்க்குற குடும்பம் அவங்க ஏரியாவில் துப்பாக்கியோடு போகிறான். ஒரு துணையாளை கொண்டு வந்து துப்பாக்கியோடு போகிறான். அங்கே இப்போ இங்கே போகிற போது ஆளோட கரையில் செங்க கால்வா வச்சுருக்க கூட்டம் அங்கே நிற்கிது. இவர் துப்பாக்கியை கண்ட உடனே நம்மளை சுட போகிறான், நம்ம போலீஸ் தான் வர்றான் அப்படின்னு இவங்க ரெடியாக உணர்ந்தவே வந்துடுறாங்க. கொஞ்சம் வேகமாக நடக்கிறாங்க. ஏன்னா யாரை போகிறான், கொஞ்சம் வேகம் இருந்தாலும் ஓடுறது மாதிரி தெரியுதுன்னாப்புல. நெல்லியான்னு கூட்டிருக்கிறது சொல்கிறதுக்குள்ளேயும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கால்வான்னு வச்சுருந்தானே அவன் பிடிச்சிட்டான். கல் எடுத்துகிட்டு அடித்து ஆளை மறைச்சி தான் பிடிக்கிறாங்க. அப்படியே ஜம்மந்தை அழைச்சிக்கிட்டு நேராக பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறாரு. பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த நைட்டு வச்சுருந்து மக்கி நாள் 9 மணிக்கு ஒப்படைச்சிட்றாங்க. 9 போலீஸ் ஒப்படைச்சிட்றாங்க. ஒப்படைச்ச உடனேயே அவன் யாரையும் அவனு விசாரித்த உடனே உண்மைக்கு வந்துடுறாங்க. ஏன்னா நைட்டு ஒரு வார்த்தை சம்மந்துக்கிட்ட சொல்லியாச்சு,
நாங்கள் ஆம்பளாப்பட்டியா எங்கள் மேலே கேஸை நாங்கள் போட்டு நாங்கள் பாதுகாப்புக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சு. பேரையும் உண்மை சொல்லியாச்சு. அப்புறம் இவன்கிட்ட மாற்றி சொல்ல முடியுமா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே சொல்லிவிட்டாங்க அவன்கிட்ட. அது விவாதம் என்னன்னா, நீ இசையை முறியினா ஆர்வமாங்கிற கேள்வி தான் அங்கே நின்னது. இல்லை, அதுலேயும் ஒன்று என்னென்னா, ஆறுமுகம் எஸ்எம் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. இரணி என்ன தான் சொல்கிறான் போலீஸு. ஆமாம், சுட்டுட்டு நீ ஓடு அப்படிங்கிறான். நீ ஓடிரு, நீ இல்லை அப்படின்னு சொல்கிறான். என் தோடனை சுட்ட பிறகு நீ யாருடா அப்படின்னு சட்டையை கிழிச்சிட்டு அவன் சட்டையும் பிடிச்சி கிழிக்கிறார், போலீஸ்காரன் சட்டையை. அப்பந்தான் அவன் கோவம் வந்து சொல்கிறான். இதுதான் யதார்த்தம் அங்கே நடந்தது. அந்த ஜனங்கள், அங்கே இருந்த ஜனங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. எங்கள் ஜனங்கள் முடிப்பா நம்ம வர்றோம். வணக்கம். இவ்வளவு நேரம் இந்த தின தீர்ப்பு டிவி சேனலுக்கு ஆம்லாப்பட்டை சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். அவருக்காக இந்த டிவி சேனல் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.